வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார விந்தங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவரும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தலைப்பு வாஸ்து பெருசா ஜோதிடம் பெருசா என்று பார்ப்போம். கிரக நிலை உங்களுக்கு அமைப்பு இருந்தால் அதன்படியும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் 2 திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை, என்ன 7ல் சுக்கிரனோ அல்லது 7 ராகு கேதோ இல்லை சனியோ இருந்தால் 2 திருமணத்துக்கு உங்களுக்கு வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எந்த வீட்டில் குடியிருந்தாலும், வாஸ்துப்படி வீடு குடியிருந்தாலும் அந்த நிகழ்வு நடந்தே தீரும். அது எப்படி சார் வாஸ்துப்படி இருக்கையெல்லாம் நடந்துன்னா? அதுதான் அங்கே உள்ள சூட்சுமே. அம்மாதிரியான வீட்டில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயம் அந்த வீட்டில் 2வது திருமணம் நடப்பதற்கு தேவை இருக்காது. அப்போ 2வது திருமணம் என்ன? இருவர் மனதார காதலித்தாலே அது முதல் திருமணம். அந்த காதல் பொருத்தமான காதலா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பொருத்தமான காதல் இல்லை என்றால் இறைவனை வேண்டி அந்த குழந்தைகளை இறைவனிடம் நான் சொன்னபடி தியானத்தை செய்ய வைக்க வேண்டும். எப்படி? அந்த குழந்தைகளிடம், இறைவா, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்படி ஒரு வாழ்க்கை துணையை கொடு. நான் இன்னாரை காதலிக்கின்றேன். அந்த காதலிக்கூடிய அந்த காதலனுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றிணைந்தால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? நாங்கள் கடைசி வரை நேசமாக இருப்போமா என்று இறைவனிடம் கேட்கச் சொல்லுங்கள். இறைவனிடம் கேட்கச் சொல்லுங்கள். உண்மையிலேயே அந்த குழந்தை அதை உணர்ந்து இறைவனிடம் இம்மாதிரியாக கேட்கும் பொழுது இறைவன் அந்த காதலனோ காதலியோடையோ சேர்ந்து வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக திருமணம் செய்து வைத்து விடுவார். ஆனால் அந்த காதலனோ காதலியோ நீங்கள் சேரும் பொழுது அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்றால் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த காதலன் காதலியை இறைவன் பிரித்து விடுவார். இறைவன் எப்பொழுதுமே நன்மையை செய்வாரே ஒழிய தீமைகள் என்றுமே செய்ய மாட்டார். வேண்டுதலுக்கு உண்மையில் பலன் உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துங்க, நல்லா வசதிப்படுத்தவங்க ஏழை குடும்பத்தில் போய் ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது கல்யாணம் முடிச்சோன்னா அது கல்யாணம் நிச்சயமாக நல்லா இருக்காது. காரணம் என்னன்னா, காசையவே பார்க்காதவங்க காசை பார்த்தோன்னா திருட ஆரம்பிச்சிருவாங்க. தன்னுடைய தாய் தந்தைக்கு வேண்டும் என்று பூந்த வீட்டில் இருக்கிற கொண்டு போய் பிறந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க. என்னதான் நமக்கு அன்பு இருந்தாலும் அது உங்களை கசக்க வைத்து விடும், கசந்து விடும். அதே சமயத்தில் வேறு இனத்தில் திருமணம் முடிப்பதும்
அவ்வளோ சிறப்பானது அல்ல. நான் எத்தனையோ திருமணத்தை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வேறு இனத்தில் வேறு மதத்தில் திருமணம் செய்தவர்கள் கடைசியில் வேதனைப்படுகின்றார்கள். வாழ்க்கையில் ஒரு சிறப்பு அடையிறதில்ல. காரணம் என்னன்னா, உங்களுடைய ஜாதி வழக்கப்படி நீங்கள் உங்களுடைய சடங்குகளை செய்ய வேண்டும். அவர்கள் அவருடைய ஜாதி வழக்கப்படி சடங்குகளை செய்ய வேண்டும். இதில் முரண்பாடு ஏற்படும் போது தெய்வ குற்றம் ஏற்பட்டு விடுகிறது. தெய்வ குற்றம் வந்து விடுகிறது. தெய்வ குற்றம் வந்தாலே அந்த குடும்பத்தில் நிம்மதி அமைதி இருக்காது. ராமனும் சீதையும் கல்யாணம் முடித்தாங்க. அது லவ் மேரேஜ் மாதிரி தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் பார்த்தீங்களா? கடைசியில் 2 குழந்தைகளையும் சேர்த்து கொண்டு போய் காட்டில் ராமன் விட்டார. ஏன்? அதுதான் அந்த திருமணத்தெல்லாம் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறக்காகத்தான் இது எல்லாம் நமக்கு எழுதி வச்சாங்க. திருமணத்தை அவன் கடவுளாகவே இருந்தாலும் அந்த கஷ்டம், எத்தனை கஷ்டம். ராமனை எத்தனை கஷ்டப்பட்டானா, கஷ்டப்பட்டு அந்த நடத்தைகள் எல்லாமே இறைவனாக இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். அப்போ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு, உங்களுடைய இனத்தோடு, உங்களுடைய பந்தத்தோடு, பந்த பாசத்தோடு திருமணத்தை முடித்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் அது மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்துவிடும். உங்களுக்கு இன்று சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அதே மிக சங்கட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ஒருவர் உங்களை வாழ்த்தி கொண்டே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். 10 பேர் உங்களை திட்ட வச்சுட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமெல்லாம் போய் சங்கடங்கள் உருவாயிடும். அப்போ இந்த சமுதாயத்தில் நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும். அந்த சமுதாயத்தோடு ஒத்து வாழணும். முதல்ல அதுதான் முக்கியம். சமுதாயத்தினுடைய இணக்கம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிமைகள். சமுதாயத்தில் அவங்கள ஏற்றுக்கலைன்னா நீங்கள் என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கை. கிழக்கிருந்து ஒருத்தர் இங்கே குடி வர்றாரு. இங்கே கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டாரு. அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் இறந்துட்டாரு. இவர் அந்த ஊர் பக்கமே போனதில்லை. ஊர் பக்கமே கொங்கு வேளாள கவுண்டர் ஊர் பக்கமே போனதில்லை. ஊருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, யாரும் வரல. அண்ணன் தம்பியும் வரல, மாமச்சனும் வரல, பங்காளிகளும் வரல. பாடி எடுக்கணும், மஞ்சள் அரைக்கிறது யார்? கோடி போடுறது யார்? அப்போ அவருடைய குலத்தை கேட்டு அந்த குலத்தில் இங்கே இருக்கிறவங்க மன மகிழ்ச்சி இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு பாடி எடுத்தாகணுங்கிறதுக்காக செஞ்சாங்க. அப்போ நீ பணம் சம்பாரித்து வச்சுருக்க, அந்த பணம் எதுக்கு பயன்பட்டது? உங்கள் வாழ்க்கை எதுக்கு பயன்படுது? அதுதான் ஊரோடு ஒன்றி வாழ். ஊரோடு ஒன்றி வாழ். அப்போ நீ பிறந்த ஊர் தான் உனக்கு சாஸ்வதம். இப்போ நானுமே பொள்ளாச்சியில் அந்த காலத்திலேயே 15 சென்ட் இடம் வாங்கி போட்டிருந்தேன். நல்ல சைட்டு. இன்றைக்கி அது பல லட்சத்துக்கு போகுது. ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. அந்த சமயத்தில் குழந்தை இல்லாதனால அங்கே வீடு கட்டி குடி போகலான்னு வேதாத்திரி மகர்ஷியுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அங்கே போகலான்ட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் தெளிவு வர வர நாம் உள்ளூரில் போய் இருந்தால்தான், நாம் இறந்து விட்டால் பாடி எடுப்பதற்கு பங்காளிகள் வருவார்கள். நாம் இங்கிருந்து விட்டால் பங்காளிகள் வரவில்லை என்றால் நகராட்சி தான் நம்மளை எடுத்துகிட்டு போகும். அந்த கேவலம் ஆகக்கூடாது.
பிழைத்து என்ன பிரயோஜனம் என்ற எண்ணத்தில் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டேன். சொந்த ஊர் தான் ஒரு உரிமையுள்ள ஊர். இங்கே மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாத்துக்கும் பழகலாம், எல்லா ஃபங்க்ஷன்லேயும் போகலாம், எல்லாம் நல்லா இருக்கலாம். அப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் 2 தாரம் என்று சொன்னால் அது கொடுமுடி போய் வாழை வெட்டி செஞ்சுட்டு வந்துடுங்க. 2வது, அந்த குழந்தையை எனக்கு வாழ்நாள் முழுவதும் ஒத்த வாழ்க்கை துணை வேண்டும் என்று இறைவனை வேண்ட சொல்லுங்கள். இந்த புள்ளதான் வேணும், இந்த பையன் தான் வேணும், வேண்டான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஆசைப்படலாம். இன்று சிரித்தவன் நாளை அழுவான், இன்று அழுதவன் நாளை சிரிப்பான். நிறைய பேர் பேட்டி கொடுத்துருப்பாங்க, இந்த பிள்ளைய எனக்கு மனசே சரியில்லை, இந்த பிள்ளைய கட்டிட்டு எனக்கு பிடிக்காத பிள்ளைய கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இன்று என் மனைவியினுடைய மகிமை உணர்ந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்பாங்க. அதே சமயத்தில் நான் விருப்பப்பட்டு கல்யாணம் முடித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில காலத்தில் அந்த வாழ்க்கை மரண வேதனைகள் உண்டாக்கி விட்டுரும். மரண வேதனை உண்டாக்கி விட்டுரும். உன்னை மயக்கிய அதே பெண் இல்லை அதே ஆண் உனக்கு விரோதமாக நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் உண்மை. உலக வாழ்க்கையில் இதுதான் உண்மை. நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் இந்த தியானத்தை அவர்கள் கொடுத்து அதற்கு உரிய பரிகாரத்தை செய்து கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள். பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிக்கணுமா, பொருத்தமில்லாத கல்யாணம் முடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம். பொருத்தமில்லாத கல்யாணம் கண்டிப்பாக முடிக்கக்கூடாது. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அடுத்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தான் பொருந்தணும். ராகுகேது தோஷம் இருந்தால் ராகுகேது உள்ள ஜாதகத்தான் பொருத்தணும். ஆனால் அது பரிகாரம் என்று சொல்லி தப்பிக்க முடியாது. பரிகாரம் என்று சொல்லி தப்பிக்க முடியாது என்ற அனுபவத்தை சொல்லுகிறேன். என் நண்பருடைய கல்யாணத்தில் ஜோசியம் பார்த்தோன்னா இது நல்லா பொருந்துங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. கல்யாணத்தை முடிச்சு வச்சோடனே சங்கடம் வந்துடுது. அதை கொண்டு போய் அதே ஜாதகத்தை கொடுத்து யாரு பொருத்தம் பார்த்தவங்க கேட்குறாங்க. எப்படி அதே ஜாதகம் பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருக்குன்னு சொன்னவர் ஏன் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாரு? அவருக்கு அந்த ஜாதகத்தை பொருந்த வேண்டும் என்று சொல்லி பொருத்தம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள பொய் சொல்ல வைத்தார்கள் ஒரு வீட்டார். மறு வீட்டார் போய் கேட்கல, அது பொருத்தம் இல்லை, நான் தெரியாமல் பொருத்தம், நான் தான் பொருத்தம் பார்த்தேன்னு சொல்லாமல் தெரியாமல் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் வாஸ்துலையும் பரிகாரங்கள் உண்டு. நிச்சயம் நல்ல வீட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு மோசமான ஒரு பெண் அமைந்தால் அதை இறைவன் தடுத்து வேண்டாம் என்று சொல்லி அதை நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு, நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைப்பதற்கு, நல்ல ஒரு சிறப்பான குடும்பம் அமைவதற்கு, அந்த குடும்பத்தின் மூலம் சிறப்பான குழந்தைகள் வருவதற்கு எல்லா வழியிலும் இறைவன் கண்டிப்பாக சேர்ந்து வைப்பான். இறைவனை நம்பாதவர்கள் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். இறைவனை நம்புபவர்கள் நிச்சயமாக இதை ஒரு மனதாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உங்களது குழந்தைகளுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொடுத்து அந்த குழந்தைகள் மேலும் மேலும் உயர்வாக அடைய நல்வழிப்படுத்தி நீங்களும் இறைவனோடு சேர்ந்து வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.